வணக்கம் நண்பர்களே, இது நமச்சிவாய ஜோதிடம். ஜோதிடத்தில் 10ஆம் பாவகம் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய பாவகம். நாம் என்ன மாதிரியான தொழிலை செய்ய போகிறோம், என்ன மாதிரியான தொழில் செய்தால் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிற பாவகத்தை சொல்கிறது 10ஆம் பாவகம். ஒரு சிலர் பார்த்தா தொழில் பண்ணியே ஆகணும் உறுதியாக இருப்பாங்க. அவங்களாம் 10ஆம் பாவக அதிபதி நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருப்பார். தொழிலை பண்ணிடுவார், தொழில் பண்ணியே ஆகணும்னு தொழிலை பண்ணிடுவார். ஏன்னா ஒரு கிரகம் தன்னுடைய கடமையை அன்னைக்கு செய்தே தரும். தான் நின்ற பாவகத்தின் வேலையை கட்டாயம் அந்த கிரகம் செய்யும். ஸோ 10ஆம் இடம் தொழில். நம்ம தொழிலை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தொழிலை தொடங்கிடுவாங்க. ஆனால் ₹1 கூட சம்பாதிக்க முடியாது. எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் அந்த கடைக்காகவோ அல்லது அந்த தொழிலுக்காகவோ தன்னுடைய நிறுவனத்திற்காகவோ அதை செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ 10ஆம் அதிபதி பலம் இருக்காரு. ஏன் தொழிலில் இவ்வளோ பெரிய நம்ம சம்பாதிக்கிறோம், வருமானம் வருது, பட் அதில் மீறின்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் நமக்கு தோணும். அந்த 10ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திரநாதன் நல்லா இருக்கணும். 10ஆம் பாவக அதிபதி மட்டும் நன்றாக இருந்தது. அவர் என்ன சாரமாகிறாரோ அந்த சாரநாதன் நல்லா இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அவரை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய விஷயம். அதுதான். அப்போ 10ஆம் பாவக அதிபதி மட்டும் இல்லை, 10ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் நல்லா இருக்கும். அவர் நின்ற வீட்டின் அதிபதி நல்லா இருக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் ஒரு சுபகிரகம் நிற்கிது, 10ஆம் அதிபதியோட நெருங்கிய நண்பர் நிற்கிறார். ஆனால் 10ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கும். அவர் கூட போய் கேதுடைய தொடர்புலையோ ராகுடைய தொடர்புலையோ அல்லது ஒரு நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தொடர்புலையோ அல்லது அவரே நீச்சமாகக்கூடிய இடத்துலையோ இருக்கும் பட்சத்தில் தொழில் செய்ய வேண்டிய ஆசைக்குள் நாம் போயிடுவோம். தொழில் செஞ்சுருவோம். செஞ்சுட்டு அந்த தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் நாம் அடையலை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே அந்த காலம் கடந்து போகும். அதனால் 10ஆம் இடத்தை மட்டும் வைத்து சொல்லிட முடியாது. இப்போ 10ஆம் பாவக அதிபதி 10ஆம் வீட்டில் நின்ற கிரகம் சாரநாதன், இவர்கள் வலிமையை பொறுத்தே ஒருவருடைய தொழில் மேன்மையடையும். நன்றி நண்பர்களே, இது நமச்சிவாய ஜோதிடம். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்பவும் சந்தோஷமாக வாழ வேணுங்கிறத எங்களுடைய எண்ணம் நோக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, வாழ்க வளம்.